சிறகடிக்க ஆசை சரியில்ல. அடுத்து வர எபிசோட்ல நம்ம முத்து இருந்துட்டு மீனா கிட்ட புருஷன் முன்னாடி சண்டை போட்டா எத்தனை நாள் பேசாம இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், என்னாலலாம் எவ்வளோதான் கோபம் இருந்தாலும் ஒரு நாளைக்கு மேல என்னால தாங்கிக்கவே முடியாது. உடனே பேசணும்னு சொல்லிட்டு மனசு கடந்து துடிச்சிட்டு இருக்கோம். எனக்கும் அப்படிதான் மீனா. உன் மேலேயே தப்பு இருந்தாலையும் நான் வந்து பேசணும்னு நீ நினைக்கிறேன் இல்ல, அப்பதான் உண்மையான பாசம் அது. ஆனா நம்ம அப்பா அம்மா சண்டை போட்டு எத்தனை நாள் ஆச்சு, ஆனா உங்க ரெண்டு பேரும் பேசிக்கவே இல்லை. ஸ்ருதியோட வீட்டில் போயிட்டு அம்மா இருக்காங்க, அப்பா இங்கே இருக்காரு. மனசு ரொம்பவே அவருக்கு கஷ்டமாக இருக்கும். இந்த நேரத்தில் மனைவி கூட இருந்திருந்தா அவருக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும். அதனால இவங்க ரெண்டு பேர்த்தையும் எப்படியாவது நம்ம பேச வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை பாத்ரூமில் இருக்கிற அந்த சமயத்தில் அவரோட ஃபோனில் இருந்து ஒரு 4-5 வாட்டி மிஸ்டு கால் வந்து விஜயோட ஃபோனுக்கு விட்டுறாங்க. விஜயாவும் அதுக்கு அடுத்து தான் வந்து பார்க்குறாங்க. பார்த்தா இவர் என்னடா இத்தனை வாட்டி மிஸ்டு கால் விட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக அண்ணாமலைக்கு வந்து கால் பண்ணுறாங்க. அண்ணாமலை இருந்துட்டு, விஜயா சொல்லு என்ன விஷயம், எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நான் நல்லா இருக்கேன், உனக்கு அங்கே சாப்பாடெல்லாம் செட் ஆச்சா? அவங்க கேரளா சைட்லேருந்து தான் சாப்பாடே செய்வாங்க, அதெல்லாம் கண்டிப்பாக உனக்கு செட்டாக ஆயிருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் எல்லாம் பழகிடுச்சு அப்படின்ற மாதிரியே சொல்கிறாங்க. பரவாயில்லையே, நம்ம சீக்கிரமாக எல்லாரும் ஒன்றா சேர்ந்து மறுபடியும் அந்த வீட்டுக்கு நம்ம போனோம். முத்துக்கிட்ட கொஞ்சம் சொல்லுங்கள், மனோஜ் பண்ண தப்புக்கு ரொம்ப பெரிய தப்பு தான், ஆனால் மனோஜோட பங்கையும் முத்துக்கு கொடுக்குறதா சொல்லியிருக்கீங்களே, அதனால் எப்படியாவது அந்த வீட்டுக்குள்ளே நம்ம போயே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. முத்துக்கிட்ட அண்ணாமலை சொன்னோன்னு முத்து ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. அதோட முடிச்சிருக்காங்க.